அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2025 குரூப் 2 2ஏல கேட்ட ஒரு சம்ம பார்ப்போங்க. 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கோலத்தை கம்பியாக மாற்றுறாங்களாம். சரிங்களா? கோலத்தை கம்பியாக மாற்றும் போது நம்மளுக்கு இப்படி தாங்க கிடைக்கும். அது ஒரு உருளையாக கிடைக்கும். சரிங்களா? கோலத்தோட விட்டம் எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். அப்போ அதோட ஆரம் 4 சென்டிமீட்ரு. இங்கே கம்பியோட விட்டம் கொடுத்துருக்காங்க 3 மில்லிமீட்டர்னு. அப்போ அதோட ஆரம் எவ்வளோ? 3/2 மில்லிமீட்டர்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இது ரெண்டுக்கும் கன அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கம்பியோட ஹைட்டு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் ஃபார்முலா பாருங்கள். கோலத்தோட கன அளவு 4/3 πr3, உருளையின் கன அளவு πr²h. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே 4 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே மில்லிமீட்டரில் இருக்குது. சரிங்களா? ஒன்று இதை மில்லிமீட்டராக மாற்றணும், இல்லைனா இதை சென்டிமீட்டராக மாற்றணும். நான் இதை மில்லிமீட்டரில் மாற்றிக்கிறேன். இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, மில்லிமீட்டரை மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போது 4 சென்டிமீட்டரை எப்படி மாற்றலாம்னா 40 மில்லிமீட்டராக மாற்றலாம். ஏன்னா 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இங்கே ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 40 40 40. இங்கே r² வேல்யூ என்ன? 3/2 3/2. சரிங்களா? இப்போ இந்த ஹச்சை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இப்போ நம்மளுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ எப்படி இருக்கும்னா மில்லிமீட்டரில் இருக்கும். சரிங்களா? ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆப்ஷனில் பாருங்கள் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு நம்ம இதை 1000ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ அடித்து போட்டோம் அப்படின்னா 16 16 நாள் 64 64 நாள் 256 256 × 2 512 512 × 2 1024 கிடைக்குங்க. 1024 டிவைடட் பை இந்த 3 நம்ம அப்படி வச்சுக்கலாம். 3 × 3 × 3. இப்போ 3ஆல் அடிப்போமா? 1 3 3 3 3 9 மீதி 1 4 3 12 1 3 3 மீதி 1 இருக்கும். அப்போ 3 3 9 3 3 9 கிடைக்கும். மறுபடியும் 3ஆல் அடிப்போமா? 1 3 3 1 3 3 1 3 3 இங்கே 1 இருக்கும். அப்போ 3 3 9 கிடைக்கும். மீதி இங்கே 2 7 3 21 மீதி 2 7 3 21. சரிங்களா? அடுத்து மறுபடியும் 3ஆல் அடிப்போம். 1 3 3 3 3 9 மீதி 2 7 3 21 மீதி 2 9 3 27ங்க. இப்போ நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருந்தால் போதும். நம்ம ஆன்சர்லேயும் பாருங்கள் 37.9ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் கிடச்சிருக்கு 37.9. அப்போ இந்த கம்பியோட நீளம் எவ்வளோ? 37.9 மீட்டர். சரிங்களா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.